மக்களே, இப்ப உப்பு கேட்டாங்க ஒரு கஸ்டமர். அதனால இப்ப நான் உப்பு எடுத்து கொடுக்க போறேன். பொடி உப்பு, கல் உப்பு. ஆனா எந்த உப்பு சத்துன்னு அவங்களுக்கே தெரியல. நம்ம சொல்லாமா? உப்பை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? பொடி உப்பு நல்லதா, கல் உப்பு நல்லதா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ள இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். பொடி உப்பு நல்லதா, கல் உப்பு நல்லதா? எந்த உப்பா இருந்தாலும் அதுல அயோடின் இருக்கான்னு பாக்கணுங்க. அந்த அயோடின் சத்து இருக்கிற உப்பு தான் உடம்புக்கு நல்லது. அதெல்லாம் என்ன சத்து இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, தைராய்டு சுரப்பிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அப்பா இருந்தாலும் அயோடின் உப்பு இருக்கான்னு பாக்க சொன்னாங்க. கல்லுப்பு நல்லதா, பொடிப்பு நல்லதா? எந்த உப்பா இருந்தாலுமே அயோடின் இருக்கணுங்க. அயோடின் திரும்ப திரும்ப அதான் சொல்றாங்க. ஏன்னா கல்லுப்புல பாத்தீங்கன்னா சாதாரண கல்லுப்புல நிறைய சத்துக்கள் இருக்காது. பொடி உப்புல எல்லாத்தையும் சேர்த்துதான் கொடுத்துருப்பாங்க அயோடைஸ்டு உப்பா. அதனால ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். ஆனா பாக்கெட்ல இந்த மாதிரி அயோடின் உப்பான்னு சொல்லிதான் நம்ம பாக்கணும். சரிங்களா? அப்ப எந்த உப்புமா இருந்தாலுமே அளவா யூஸ் பண்ணா இன்னும் ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பாக்கலாம். பாய்.